அட இங்க படுறா ஏன் தங்கம்? என்ன தங்கம்? ரோட்ல நிக்கிற வருவன் பார்த்துட்டே இருந்தியோ? இங்க பாரு, ஒரு அளவு தான். ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ. தேவையில்லாம தங்கம் எங்கங்கிற பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. யாரை பார்த்து தங்கன்ற? டேய், மரியாதை இல்லாம நடந்துக்காத. உனக்கு மரியாதை வேணும்னா நீ மரியாதையா பேசு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன இவ்வளோ கோவப்படுற? வீடு தங்க பார்த்துக்கிறலாம். அத்தை, என்ன சொன்னீங்களா பொண்ணுக்கிட்டா? என்ன பொண்ணு ரெடியா இருக்கியா? எதுக்குடா? எதுக்கு என்ன ரெடியா இருக்கேன்னு கேக்குறேன்? எதுக்குடாவா? இன்னும் பணம் தரல? அப்ப பணம் கையில வச்சிருக்கியா? சரி சரி, பணத்தை எடு. பாரு, பணம்லாம் இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது. பணம் கிடையாதுன்னா அப்போ நீ வரியா? சரி ஓகே, எங்க அப்பாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியே சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கா? தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன். யார் கல்யாணம்? யார் கல்யாணம்னா உனக்கு எனக்கும் தான் தங்கம். என்ன இப்படி கேட்குற? யாருக்கா? அட கடவுளே, என்ன அத்தை? என்ன சொல்லிட்டு போனேன் உங்ககிட்ட? பணம் ரெடி ஆகலாட்டி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன். பொண்ணு என்னடான்னா இப்படி கேட்குது. சொல்லி வைங்க அத்தை. பணம் தான் ரெடி பண்ண முடியல, பிறகு என்ன? கல்யாணத்துக்காக ஒத்துக்கிற வேண்டியதானே? இங்க பாருப்பா, எங்க வீட்ல ஆம்பளை இல்லாத வீடு. நீ வாட்டுக்கு பொசுக்குன்னு வந்து பணத்தை ரெடி பண்ண, அதை ரெடி பண்ணி, இதை ரெடி பண்ணுன்னா எப்படிப்பா பண்ண முடியும்? நாங்க உடனே பணத்துக்கு எங்க போவோம்? என்ன 1000 2000மா? உடனே யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுக்க 50,000ப்பா. இப்போ எங்கேயும் வட்டிக்கெல்லாம் வாங்க முடியாது. மீட்ரு வட்டி போட்டு வட்டி கட்டியே சாகணும். எனக்கு எங்களுக்கால முடியாதுப்பா. ஐயோ அத்தை, இந்த கதையெல்லாம் நமக்குள்ள தேவை கிடையாது. வாங்குங்க, வட்டிக்கு வாங்குங்க, வட்டியை கட்டுங்க. அது நீங்கள் வாங்குவீங்களோ வாங்காமல் போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் பணத்தை வைங்க, இல்லைன்னா உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க. அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். என்ன வேணும்? என்ன சொல்கிற? வரியா இல்லை பணத்தை தரியா? இங்க பாரு, உன்னை கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடு. 10 நாளில் பணத்தை திருப்பி தரலன்னா வேற அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துக்கறலாம். தயவு செஞ்சு ஒரு 10 நாள் மட்டும் பணம் தந்துடுறேன். 10 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு. ஆஹா, அதுக்கு தானே உங்கள் அம்மா கிட்ட சாயங்காலமே சொல்லிட்டு போயிருந்தேன், 8 மணி வரைக்கும் டைம்னு. சரி போ, 8 மணி வானம் ஆகிட்டு போகுதுன்னு காலையில் வரலான்னு வந்தா நீ என்னடான்னா இன்னும் பணம் ரெடி பண்ணாமல் 10 நாளுன்னு கேட்குற. என்னாலலாம் முடியாது. இப்போ பணத்தை தரதா இருந்தால் இரு, இல்லைன்னா ஆள்லாம் ரெடியாக இருக்குது உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண. நான் தயங்கவே மாட்டேன் பார்த்துக்கோ. இங்க பாரு சிவா, அவன்கிட்ட சொல்கிறத புரிஞ்சுக்கோ சிவா. எங்களால் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏதோ இப்போ தான் நான் வேலைக்கே போகிறேன். உனக்கே தெரியும், சின்ன குழந்தைய வச்சுருக்கோம். அந்த குழந்தைக்கு இன்னும் எவ்வளோ செலவாகும்? சளி பிடிச்சா, காய்ச்சல் வந்தால் அந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸு, பால் வாங்க, எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு. எங்களுக்கு கொஞ்சம் கடன் வேற இருக்குது. உனக்கே தெரியும், அந்த கடன்லாம் கட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல சிவா. நீயே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து கடனை கேட்டா என்ன சிவா இதெல்லாம்? இங்கே பாரு தங்கம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, உனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, குழந்தைய வச்சுட்டு உன்னால் பார்க்கவும் முடியல. உங்கள் அம்மாவுக்கு உனக்கு சாப்பாடு சமைச்சு கூட சாப்பிட முடியுதுக்கு அவ்வளோ பொருள் வாங்க கூட உன்னால் முடியல. கடன்லாம் கட்ட முடியல, வட்டிலாம் கட்ட முடியல. எனக்கு வேற பணம் கொடுக்கணும், அதெல்லாம் முடியல. முடியலல்ல? முடியலல்ல தங்கம் உன்னால? பேசாம ஏன் கூட வா, உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வா. உங்கள் அம்மா குழந்தை நீ உங்கள் எல்லாரையும் நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன தங்கம், கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ. இவ்வளோ சொல்கிறேன், திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்ற. சிவா, இந்த குழந்தைய நான் தான் சிவா பார்த்துக்கணும். ஏன்னா கல்யாணம்லாம் வேணாம் சிவா. குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும் சிவா நான். அதனால தான் நான் எங்கள் அம்மா கூட தனியாகவே இருந்து வாழ்ந்துடலான்னு நினச்சி முடிவு பண்ணி நான் இருக்கேன். நீ என்னடானா புரிஞ்சுக்காம இப்படி பேசுறியே? உனக்கிட்ட பல தடவை நான் சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் கல்யாணம் பண்ணுற ஐடியா கிடையாது அப்படின்னு. ஆனாலும் ஏன் சிவா புரிஞ்சுக்காம என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? டார்ச்சர் பண்ணுறதும் இல்லாமல் உன் அப்பா கொடுத்த 50,000 இப்போவே கொடுங்கன்னா நாங்கள் எங்கே சிவா போவோம்? கையில் காதில் ஒரு நகை கூட கிடையாது அடகு வச்சுட்டு கொடுக்கறதுக்கு. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வீடு ஒன்று தான். என்னை என்ன தான் பண்ண சொல்கிற சொல்லு? ஒன்றுமே பண்ண வேணாம், இனி நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ. உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். முடியாது சிவா. இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, அப்பவும் நீ திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. மனசே இறங்க மாட்டியா? புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? எதுக்காக தான் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? புரிஞ்சுக்கணுமா? இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆஹா, புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கே பாரு, நான் ஆளெல்லாம் அங்கே ரெடியாக இருக்குமா. நீ முடியாதுன்னு சொன்னேன்னு வை, பணம் கொடுக்க உடனே தூக்குறது தான். யார் இருந்தாலும் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்ன சிவா, இவ்வளோ சொல்லியும் நீ இப்படியெல்லாம் பண்ணுறியே? உனக்கே இது நல்லா இருக்கா?
நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, எனக்கு இதுதான் வேணும். என் லைஃபுக்கு நீ தான் தேவை. உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு முதவே முடிவு பண்ணிட்டேன். சின்ன வயசுல முடிவு பண்ணது. ஆனா நீ முடியாதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி, ஓகே. பண்ணது பண்ணது தான். அதை யாரால மாற்ற முடியும்? இன்னைக்கு நீ பணம் தர்ற. உன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு டைம் தரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ பணம் தர்ற. தரல அப்படின்னா இன்னைக்கு நைட்டே உன்னை தூக்குவேன். என்ன சொல்ற? ஓகே சிவா, இன்னைக்கு நான் கண்டிப்பாக எப்படியாவது பணம் ரெடி பண்ணிடுறேன். பண்ணிடுறேன் இல்லை பண்ற. எப்படியும் நான் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நான் பணத்தை ரெடி பண்ணி சாயங்காலக்குள்ளத்தில் தாரேன். தரலனா? தரலன்னா நீ சொல்கிறபடியே நடக்கட்டும். ஓகே, நான் சொல்றபடியே நடக்கணும். சரியா? தரல அப்படின்னா காசு ரெடி பண்ணி கையில் ரெடியாக வை. அப்படி ரெடி பண்ண உன்னால் முடியலன்னா பட்டு சேரீயோட கட்டி ரெடியாயிரு, நான் வருவேன். என்ன புரிஞ்சுதா சொல்றது? ஓகே சிவா, புரிஞ்சுது. பார்த்துக்க. சரி சிவா. வரேன். என்ன தியா அமைதியாக நிற்கிறா? ஒன்றும் இல்லை சித்தப்பா. பயப்படாத பயப்படாத, உன்னெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான். சரி சரி, வரட்டா? படுபாவி பய நாசமாக போகிறவன் என் பிள்ளைய என்ன பாடுபடுத்துகிறேன். பணம் நாங்கள் எப்படி இன்னைக்குள்ள தர முடியும்? எங்களால் முடியாதே. என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவறு பண்ணுறானே. கடவுளே, இவனுக்கு ஏதாவது நடக்காதா? என் பிள்ளை எந்த பாடுபடுத்தி வைக்கிறான். என் பிள்ளை பொம்பளை பிள்ளை எங்கே போய் பணம் ரெடி பண்ணும்? என் பிள்ளை பாவம். இவளே ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த பையன் இவ்வளோ பாடுபடுத்தி வைக்கிறானே. ஷோ கடவுளே, 50,000 50,000ன்னா சும்மாவா? நாங்கள் 50,000த்துக்கு எங்கே போவோம்? யாருக்கிட்ட கேட்போம்? என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. என்னடி ஏலே ரெங்கராசு, என்னடா உன் பொண்டாட்டியை இப்போதான் விட்டுட்டு வந்த? இவன் என்னடான்னா இங்கே வந்து நிற்கிறான். அதாம்மா எனக்கும் தெரியல, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமுதா, விட்டுட்டு வீட்டுக்கு தான் வரேன், அதுக்குள்ளே எங்கே வந்துட்டேன்? ஏங்க, யோசிச்சு பார்த்தேங்க, என்னால் அங்கே இருக்கவே முடியலங்க. அதாங்க நானும் ஓடியாந்துட்டேன். நமக்கு இதெல்லாம் சுத்தப்பட்டு வராதுப்பா அப்படின்னு. அமுதா, நிஜமாவ சொல்ற? நீ சொல்றத பார்த்தா என்னால நம்ப முடியலையே. ஐயோ, நிஜமாதாங்க. ஒரு நாள் கூட நம்மளால தாக்கு பிடிக்காதீங்க இருக்கிறதுக்கு. நம்ம போயிடலாம்ப்பா வீட்டுக்கு, நீங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஓடியாந்துட்டேன். என்ன சொல்ற? நிஜமாதானா இல்ல பொய் சொல்றியா அமுதா? அட உண்மையாளுக்குமே தான். ஏண்டி, பாவம் தானே உங்க அம்மா. நீ வரலன்னு அந்த அழுக அழுதுச்சு. சரின்னு தானே கொண்டு போய் விட்டு வந்தான். நீ என்னடான்னா திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்ட. அது மனசு என்ன கஷ்டப்படும். 2 நாளைக்காவது இருந்துட்டு வாரது இல்லையாடி? என்ன அமுதா நீனு? அதெல்லாம் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணாதுட்ட. எனக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் மனசுக்குள்ளே நினைக்கும் பத்தியா, கவலைப்படும் பத்தியா. என்னதான் பிள்ளையோ, என் பிள்ளைய விட்டுட்டு உன்னால் இருக்க முடியல தானே? நீங்கள் சொன்னாலும் சொல்லலாட்டியும் அதான் தான் உண்மை. அதுக்காக தான் நான் வந்ததே. பாத்தியாடா, உன்னை விட்டுட்டு அவள் இருக்க முடியலன்னு சொல்லி தான் உடனே கிளம்பி வந்திருக்கிறான். ஷோ, அமுதாவை என்னதான் பண்றதோ தெரியலம்மா. அமுதா பொண்ணுன்னு அவங்க அம்மா அவ்வளவு சந்தோஷம் பட்டுச்சு பாரு. இப்ப அமுதா அவங்க அம்மாலாம் அழுக வச்சுட்டு வந்துருச்சு. ஏன் அமுதா, லூசா நீ? பாவம்ல என்னதான் இருந்தாலும். இருக்கட்டுங்க, அதெல்லாம் எங்கள் அம்மா ஒன்றும் கவலைப்படாதே. அது பாட்டுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ள எவ்வளோ ஃபீல் பண்ணோம். கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லாமதா. நல்லது கெட்டது நல்லா சாப்பிட்டுட்டு தின்னுட்டு வருவியா? இப்போதான் அங்கேருந்து வந்துட்ட. இல்லைங்க, உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு தான் நானே வந்தா. என்னடானா நீங்கள் இங்கே திட்டுறீங்க. இப்படி திட்டுவீங்க தெரிஞ்சதுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்படியா? அட ஆமாம். நம்பிட்டேன். இது என்னத்த அழுதுகிட்டு இருக்கு? ஏத்த அமுதா வந்தாலாம்ல? அமுதா வந்திருக்கான்னு தெரியும் தானே நான் அவளை பார்க்கலாம்னு வாரி. நீ என்னடானா இங்கே அழுதுகிட்டு நிற்கிற? அட அவள் வீட்டுக்கு அவளை பார்க்கலாம்னு போனேன்ட்ட. அங்கே என்னடான்னா அவ மாமியா இடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அடின்னுச்சு. சரி அங்கன தானே போய் பார்த்துட்டு வருவோம்ட்டு வந்தா நீ ஒன்று அழுதுகிட்டு இருக்க. ஏத்த அவ எங்கே? அதை ஏண்டி கேட்குற? அவங்க வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டாளா? ஏன்ட்ட என்னாச்சு வீட்டுக்கு போயிட்டா? உன் பையன் எதுவும் திட்டினாரா? அவன் திட்டலடி, நான் பண்ண தப்புனால தான். நீ பண்ண தப்பா? ஏன்ட்ட என்ன தப்பு பண்ண? அது இல்லத்தா சசி, ஒன்றும் இல்லை. நான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு அவள் புருஷனை சாப்பிட சொல்லாமல் இவளை மட்டும் சாப்பிட்றேன்னு சொன்னேன். அது அவளுக்கு கோவம் தாங்கலை. என் புருஷனை சாப்பிட சொல்லாமல் என்னையை மட்டும் என்ன சாப்பிட சொல்கிற நீ? நான் சாப்பிடவும் மாட்டேன், இங்கே இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டாடி.
என்னத்த இது கூத்தா இருக்கு? மருமகனை சாப்பிட சொல்லாம மகளை சாப்பிட சொன்னா எல்லா வீட்லயும் இப்படித்தான் சண்டை வரும். என்னதான் ஆத்தா அப்பனா இருந்தாலும் புருஷனை அம்மா வீட்டுல மதிக்கிற ஆளா இல்லைன்னு பொண்டாட்டி கறிய பாப்பாளுவ. புரிஞ்சுதாத்த? நீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? ஏன் ரெங்கராச ஒரு வாய் சாப்பிட சொல்லியிருந்தா சரியா போச்சுல்ல? அவையெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு நாள் கூட சாப்பிட்டதே கிடையாது. என்னத்த அவனை போய் சாப்பிட சொல்லிக்கிட்டேன்னு தான் நான் பாட்டுக்கு இருந்தேன். ஆனால் கடைசியில் அவள் இப்படி நினைப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. முன்னாடி யாரோ எவரோ, இப்போ உங்க மருமக தானத்தை என்னது இப்படி இருக்கிய? மருமக முதல்ல சாப்பிட சொல்றது இல்லையா? பண்றதெல்லாம் உங்க மேலதான் தப்பு, பாத்துக்கோங்க. அது என்னவோ உண்மைதான் சசி. நீ என்னை எவ்வளோ வேணாலும் திட்டு பேசு, நான் பண்ணது தப்பு தப்பு தப்பு. இந்த தப்பை நான் இப்போ உணர்றேன் சசி. ஆனால் என் மகன் நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளுக்காக பார்த்து 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 அம்புட்டு செஞ்சிருக்கேன் சசி. ஆனால் அவள் ஒரு வாய் கூட இன்னும் சாப்பிடாம போயிட்டா சசி. போயிட்டான்னா நீங்க பண்ண தப்பு அப்படி, அதனாலதான் அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா போல. இப்ப என்ன சசி பண்றது? என் பிள்ளைய எப்படி சசி சாப்பிட கூப்பிடுறது? இனிமேலாம் அவ கண்டிப்பா வரமாட்டாத்தே. என்ன பண்றது தெரியுமா? நீங்க சமாதானப்படுத்தினாத்தான் சரியா இருக்கும். போய் அம்புட்டையும் அள்ளிக்கிட்டு போய் அவ வீட்டுல உட்கார வச்சு அவளுக்கு அவ புருஷனுக்கு சாப்பாடை போடுங்க. ஆமா சொல்லிவிட்டேன். அவளுக்குன்னு சமைச்சதை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, பாவம். அதெல்லாம் என்ன அழுதுட்டு போயிருப்பா. கொண்டுகிட்டு போய் அவங்க வீட்டுல கொடுங்க சாப்பாடெல்லாம். அப்படியா சசி? நீ சொல்ற மாதிரி சாப்பாடை கொண்டு போய் அவங்க வீட்லயே கொடுத்துறவா? ஆமாத்த, கொண்டு போய் சாப்பாடை கொடுங்க. அவ வாட்டுக்கு அவங்க வீட்டுல இருக்கட்டும். நீங்க போய் எப்படியா சமாதானப்படுத்தி 2 பேரும் சாப்பிட வைங்க. ஆ சரி சசி, இப்பவே எடுத்துட்டு போறேன்.